கும்பகோணம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தின் போது மின்சாரம் தடைப்பட்ட நிலையில் மாற்று ஏற்பாடு ஏதும் இல்லாததால் மேயர், துணை மேயர் உள்ளிட்ட அதிகாரிகள் தங்கள் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் கூட்டத்தை நடத்தி வருவது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திகேயன். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கும்பகோணம் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் இன்று பழைய மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் மேயர் சரவணன், துணை மேயர் சூப்பா தமிழழகன், ஆணையர் காந்திராஜின் முன்னிலையில் நடைபெற்றது. இது கூட்டம் தொடங்கி சில நிமிடங்களிலேயே மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அரை மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் வராததால் ஜெனரேட்டர் வசதியும் இல்லாததனால், அது பழுதாகி இருப்பதனால் ஜெனரேட்டர் மூலமாகவும் மின்சாரம் கிடைக்காதனால் டார்ச் லைட் வெளிச்சத்தை கொண்டு இந்த தீர்மானங்கள்லாம் படிக்கப்பட்டது. பல கவுன்சிலர்கள், மேயர், ஆணையர் அனைவருமே இந்த செல்போன் டார்ச் லைட் வெளிச்சத்திலேயே பார்த்ததுனால சிரமத்துக்கு உள்ளானார்கள். பல கவுன்சிலர்கள் இது குறித்து வேதனையுடன் தங்களது கருத்தை பதிவு செய்ததுடன் இதனால அந்த கூட்டமே ஒரு சலசலப்புடனே நடைபெற்றது. நீண்ட நேரம், அதை சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பெரும் ஏமாற்றத்துடனே கவுன்சிலர்கள் தங்களுடைய வேதனையை தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.